போதும் உள்ளத்தில் நின்று ஆடும் வேலன். வீட்டுல பொண்டாட்டி பேய், இங்க வந்தா நாகம்மா பேய், அவன் வளர்க்குற எல்லாம் பேய். என்ன பொழப்படா எப்பா இது? அப்பா அம்மா மிதிக்காதீங்கடா. டேய் போடா, நேரம் கட்ட நேரத்துல வந்து தொல்லை பண்ணிட்டு காலைல வா போ. ஆறுது முண்டோ நான் இல்ல, நாகம்மா அவதான் நாகம்மா, நான் இல்ல. ஐயோ ஐயோ நாகம்மா. யாரடா முண்டங்கற? அதான் எல்லாரையும் கொல்ல நீ ஏவல் வச்ச, உன்னை கொல்லாது முண்டை வந்துட்டு இருக்கு. என்ன கொல்லவா? சொன்னபடி வந்து ஏவல் செஞ்சாச்சு. என் தலைய தந்துடு. அதுக்கு இன்னும் 1000 பௌர்ணமி இருக்கு. நீ கெட்டிக்காரத்தனமா உன் விதி கணக்க மாத்த என்ன வச்சு விளையாடுற. 1000 பௌர்ணமின்னா 80 வருஷம் தான். அதுக்குள்ள என் தலை வந்துட்டா உன் ஆயுட்காலம் முடிஞ்சிடும்னு என்ன வச்சு உனக்கு உயிர் கொடுத்துக்க பாக்குறியா? புரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் ஏன் புலம்புற? தலைமுறை தலைமுறையா இந்த பிரம்ம ராட்சசனை வழிபடுறவங்களோட பூஜை பொருள் உன் மண்டை ஓடு. இந்த மண்டை ஓடு ஏன் பூஜையில பாதுகாப்பா பத்திரமா இருக்கிற வரைக்கும் தான் உன் உடம்பு உருவம் பெற தலையை கேட்க முடியும். என்தான் உடம்புக்கு தலையே பிரதானம். அது பத்திரமா இங்க இருக்கணும்னா நீ 1000 பௌர்ணமி ஏன் பூஜையோட ஆணைக்கு கட்டுப்பட்டு ஏவல் செய்யணும். இல்ல இந்த மண்டை ஓட்ட வேள்வி தீயில போட்டு எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். குளத்துல குந்துமணி தங்கத்தை தவற விட்டாலும் குளம் வத்தினாதான் அதுவும் கை கிடைக்கும். அது கூட உனக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருந்தாதான். அதே மாதிரிதான் பிரம்ம ராட்சசனால தலை வெட்டப்பட்டு முண்டமா அலையிற உன்னோட நிலைமையும். நாகம்மா, நீ அழைப்பது அழிப்பதற்கு மட்டும்தான். அது ஒண்ணுதான் பிரம்ம ராட்சச உபாசனை மூலமா நமக்குள்ள போடப்பட்டிருக்கிற முன்வினை நிபந்தனை. அத ஞாபகம் வச்சுக்க. கலியுகத்துல கந்தனை சொல்றவ வெந்தனல்ல எரியணும். அதுதான் பிரம்ம ராட்சசன் எனக்கு தந்த மந்திர சக்தி. என்ன மீறி அந்த பிரம்ம ராட்சசனை மீறி நீ உருவம் பெற முடியாது. ஏன் தலைக்காக அலையிற? கர்மகாலம் முடியிற வரைக்கும் நான் சொன்னதை செய். போ. அப்பா நாகம்மா, வந்த முண்டோ நீ போனோன்னு போயிடுச்சே. யார் அந்த முண்டோ? ஏவலுக்கு வந்த எடுபிடி. இந்த ஜென்மா முடியறதுக்குள்ள என்னையும் இந்த உலகம் தெய்வ வரிசையில சேர்த்து கடவுளா கும்பிடணும். கல்லு மேல மழை பெஞ்சா என்ன, வெயில் அடிச்சா என்ன, நட்ட கல்ல நம்பி 4 புஷ்பம் போடுற ஜனங்க இந்த நாகம்மாவை உக்கிர தெய்வமா பூஜிக்கணும். அது ரொம்ப சுலபம். தெய்வத்தை மனுஷனாக்குறதும் மனுஷனை தெய்வமாக்குறதும் புத்திய பொறுத்து இருக்கு. அதுக்கு உன் வேலையே போருமே. நீ இதுக்காக முருகனை விரோதமாக்குறது எனக்கு சரியா படல. மூல ரகசியம் தெரியாம பேசாதடா முட்டாள். இது புராண கால விரோதம். பிரம்ம ராட்சசனுக்கும் முருகனுக்கும் இடையே இருக்கிற தீராத கணக்கு. அத ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. அந்த கணக்கை தீர்த்து வைக்கத்தான் பிரம்ம ராட்சசன் ஏன் பரம்பரையை நியமிச்சிருக்கான். ஏன் தலைமுறையோட கந்தனோட கணக்கு முடிஞ்சிடும்.
இது இந்த பிரம்மராட்சச மேல ஆணை. சிவகாமி அம்மா உட்காருங்க, சொல்லுங்க. கௌசல்யாவுக்கு எதனால கல்யாணம் கைகூடி வரமாட்டேங்குது? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கப்படாது. பொதுவா யாரானும் பெண்கள் சௌக்கியமா இருந்தாள்னா அதை என்னன்னு சொல்வேள்? போன ஜென்மத்துல நல்ல பூவா எடுத்து பூஜை செஞ்சிருக்கா, அதான் இப்ப நல்லா இருக்கான்னுவோம். சரியா சொன்னேன். இந்த பாருங்க, போன ஜென்மாவல நல்ல பூவா எடுத்து சுவாமிக்கு போட்டு மனசார வேண்டிண்டவா இந்த ஜென்மாவல சௌக்கியமா இருக்கான்னு தெரிஞ்ச உங்களுக்கு அதை ஏன் இப்ப செய்ய சொல்ல தோணல? என்ன சொல்றீங்க? பெத்தவா நீங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு நடையா நடக்கிறேள், அலையா அலைஞ்சின்னு இருக்கேள். ஆனா உங்க பொண்ணு கௌசல்யா என்னைக்கான ஒரு நாள் முருகன் சன்னதிக்கு வந்து மனசார வேண்டிண்டு தனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு முருகன் சன்னதியில ஒரு பூவை போட்டிருப்பாளா? அவ இதுக்கெல்லாம் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாளே, பூஜை பண்ற இடத்துல கூட இருக்க மாட்டேங்கிறா. சிவகாமி அம்மா, முருக பக்தனுக்கு அதிகமா சோதனை வந்தா சுகமும் அடுத்து அதிகமா வரப்போறதுன்னு அர்த்தம். மனச தளர விடாதீங்க. ஹம். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். கோயில் கும்பாபிஷேக வேலையை ஆரம்பிக்கிறதா உங்க மகன் மகேஷ் சொன்னா. கும்பாபிஷேகத்துக்கான பூர்வாங்க வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி கலச ஆராதனை பூஜை இருக்கு. அதான் கௌசல்யா கல்யாணம் நல்லபடி நடக்கிறதுக்காக நான் எடுத்து செஞ்சதா இருக்கணும். அந்த பூர்வாங்க பூஜை செலவை நான் ஏத்துக்கிறேன். ஒரு நல்ல காரியத்தை நீங்களே ஏத்து நடத்துறேன்னு சொல்றேன். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல். ஏன், வேற யாராவது முந்திக்கிட்டாங்களா? முந்தண்டதா சொல்ல முடியாது. பட்டணத்துல மீனாட்சி இண்டஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு. அதனோட ப்ரொப்ரைட்டர் தான் இந்த கோயிலுக்கு உபயோகர்த்தா. அவதான் இந்த ஆராதனை பூஜையை செய்ய போறா. பாருங்க, இது தெய்வ காரியமா இருக்கிறதுனால எல்லாருடைய பங்கு இதுல இருக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க வேணா இந்த கும்பாபிஷேகத்துல எத்தனையோ கைங்கறி இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு செய்யுங்களேன். ஓஹோ, கலச ஆராதனை பூஜை தான் பண்ணணுமோ? ஒண்ணு செய்யுங்க. அவ இந்த பூஜை பண்ண போறா, நீங்களும் கூட கலந்துக்குங்க. எனக்கு பகவானுக்கு செய்யறதுல பார்ட்னர்ஷிப் போட்டு செய்ய இஷ்டம் இல்ல. செஞ்சா முழுக்க நான் பண்ணணும், இல்ல அவங்க செய்யணும். இந்த பாருங்க, அவதான் இந்த கோயிலுக்கு உபயோகர்த்தா. அவளுக்கு தான் முதல் மரியாதை. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே முருகா. முருகா, என் பையன் சிவா எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லபடியா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். முருகா. ஏயா, போன் பெல்லு எவ்வளவு நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு? இங்க தானே நின்னுகிட்டு இருக்க, எடுத்து யார் என்னன்னு கேட்க கூடாது? போன் பெல்லு காதுல விழுந்தாலே திக்கு திக்குங்கிறமா, ரிசீவர் எடுத்து காதுல வச்சாலே கடங்கார குரல் தான் கேக்குது. அதான் பயமா இருக்கு. அதுக்காக கேக்குறவங்களுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியுமா? எடியா. அதுவும் நியாயம்தான். ஹலோ ஹலோ அங்கிள், போன் இவ்வளவு நேரம் ரிங் ஆயிட்டே இருக்கு, ஏன் எடுக்கவே இல்ல? தம்பி, நீங்களா? உங்க போன்னு தெரியாத போச்சு தம்பி, தெரிஞ்சா உடனே எடுத்திருப்பேன். தம்பி, அவருக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க அறுக்காம அம்மா கிட்ட போன கொடுங்க ப்ளீஸ். தேவை கொடுத்துறேன். அம்மா, நம்ம கம்பெனி நிலவரத்துல எடுத்து சொல்லி தம்பியை உடனே வர சொல்லுங்க. புடி. சிவா, எப்படி பாருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நீ இல்லாத குறைதான், மத்தபடி நல்லா இருக்கேன். எப்படா திருப்பி வரதா உத்தேசம்? ஐயோ, அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லம்மா. நான் யூஎஸ்லயே செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். நீயும் இந்த பிசினஸ்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு வீட்டை யார்கிட்டயாவது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு யூஎஸ் வந்து செட்டில் ஆயிடுமா. இன்னொரு விஷயம், இங்க ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. எனக்கு கோயில் உங்க அப்பா விட்டுட்டு போன கம்பெனி தாண்டா. நீ அமெரிக்காவில இருந்து வருவ, கம்பெனியை நஷ்டத்துல இருந்து காப்பாத்துவேன்னு நினைச்சேன். கடைசியில நீ இப்படி சொல்றியேடா. ஆமா, ப்ளீஸ் டோன்ட் பி சென்டிமெண்டல். டைம்ஸ் ஆர் சேஞ்சிங்மா. இத பாரு, உன் வீசாக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்ச உடனே ஃபோன் பண்றேன். கிளம்பி வரதுக்கு ரெடியா இரு. ஓகே? டேய் சிவா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. கொஞ்சம் இல்லம்மா, நிறையவே கேக்குறேன். ஆனா நீ அமெரிக்காக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரியே நீ எல்லா ஏற்பாடையும் செஞ்சுக்கோ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உன் ஹெல்த்தை பத்திரமா பாத்துக்கோ. புரியுதா? சரிம்மா, நான் வச்சிடுறேன். ஓகே, பாய்மா. see you. Hey, don't be childish. Thank you. அம்மா போடா. நல்லா திருத்தவே முடியாது. காரங்க. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? சௌந்தர்யா,
நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? ஆ, ஆ, நீ இல்லாததுதான் மனசும் வீடும் வெறிச்சுன்னு இருக்கு. எப்ப வருதுன்னு கேளுங்க. இருடா, உன் சின்ன அண்ணம்மா நீ எப்ப வரேன்னு கேட்க சொல்றான். வெற்றிகரமா தீசிஸ் சப்மிட் பண்ணிட்டு கண்டிப்பா நான் அடுத்த மாசம் வந்துடுவேன். அடுத்த மாசம் மிஸ் பண்ணாம வந்துருமா. அங்கேயே யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்காத. உனக்கு யார பிடிச்சிருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு, நான் பேசுறேன். நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுதான் உன் அண்ணனுக்கு கௌரவமா இருக்கும். கொடுங்களேன். இருடா, உன் சின்ன அண்ணம்மா போன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சின்ன பசங்க சாமி பிரசாத்துக்கு கை நீட்டுற மாதிரி ரிசீவருக்கு நீட்டிட்டு இருக்கான். இதோ குடுக்குறேன். இந்தா. ஹலோ, ஹலோ அண்ணா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். பெரிய அண்ணன் கூடவே நிழலா இருக்கேன். இதோ பாரு, நீ போய் 6 மாசம் ஆகுது. அடுத்த மாசம் சொன்ன தேதியில சொன்ன டைமுக்கு வரல, நான் உடனே அமெரிக்கா கிளம்பி வந்து உன்னை தூக்கிட்டு வந்து கட்டி போட்டுடுவேன். ஜாக்கிரதை. அண்ணன் இப்படி எல்லாம் என்ன மிரட்டிட்டு இருந்த, இங்கே கட்டிக்கிட்டு நான் வந்துடுவேன். ஓகே, பை. ப்ளீஸ்மா டிஸ்டர்ப் பண்ணாத. எப்ப பார்த்தாலும் இந்த கம்ப்யூட்டர் தானா? ஏய், வேற வழி பழப்புமா? யார் கூட பேசிட்டு இருந்த? எங்க அண்ணன்களோட. என்ன சொன்னாங்க? நீ யாரையாவது காதலிச்சா சொல்லு, அவனையும் உன்னை கட்டி வச்சிடுறேன்னு சொன்னாங்க. சரியான கஞ்சங்களா இருப்பாங்க போல் இருக்கே. ஏய், எதை வச்சு சொல்ற? இல்ல 5 பைசா செலவு இல்லாம தங்கச்சியை யார்கிட்ட தள்ளி விடலான்னு பாக்குறாங்களே, அது வச்சுதான். எங்க அண்ணனுங்களை பத்தி அப்படி சொல்லாத. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதில்லன்னு முடிவு பண்ணிருக்காங்க, தெரியுமா? அப்படி போடு. அப்போ இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல. சிவா, விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. எது அண்ணங்களுக்கு கல்யாணம் நடக்காதுன்னா? இல்ல, நமக்கு நடக்காதுன்னு. இல்ல சுந்தரியா, ஒரு பேச்சு கேக்குறேன். ஒருவேளை நம்ம கல்யாணம் நடக்காம போச்சுன்னா? நடக்காம போகாது. போச்சுன்னா? போகாது. போச்சுன்னா? போகாது. எதிர்பாராத விதமா கல்யாணம் நடக்காம போச்சுன்னா? ஏய் ஏய் ஏய், ஜஸ்ட் டேக் இட் ஸ்போர்ட்டிவ் யார். திரும்பவும் கேக்குறேன், ஒருவேளை கல்யாணம் நடக்காம போச்சுன்னா? போச்சுன்னா அதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சு கொன்னுடுவேன். சௌந்தர்யா, சௌந்தர்யா, ஏய் எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்படுறா? இவ்வளவு புரிஞ்சிக்கவே முடியல. ஏண்டி உமா, சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சுட்டாத்த. மாவை சலிச்சு பாத்திரத்துல போட்டியா? போட்டாத்த. இட்லிக்கு அரிசி ஊற போட்டியா இல்லையா? போட்டாச்சத்த. கௌசல்யா புடவையெல்லாம் துவைச்சு இஸ்திரி போட்டுட்டியா? எல்லாம் பண்ணிட்டாத்த. ஏண்டி, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டதா தலைய ஆட்டுறியே, சாமி ரூம்ல படத்தெல்லாம் கழட்டி தொடச்சியா? ஒரே ஒட்டடையா இருக்கு. அத்த, கோயிலுக்கு போயிட்டு வந்து செய்றேனே. என்னடி சதா சர்வ காலமும் கோவில் சுத்திக்கிட்டே இருக்க? நிராதரவா உங்க அப்பா ஆத்தா உன்னை விட்டுட்டு கண்ண முன்னப்போ அந்த கடவுளா வந்து உன்னை காப்பாத்தினாரு. ஏண்டி, உன்னை இத்தனை வயசு வளர்த்து விட்டது நானா அந்த முருகனா? உன்ன முருகனை பாக்குறேன்னு கூடையை தூக்கிட்டு கிளம்பிடுற? அத்த, முருகனுக்கு இன்னைக்கு சந்தன காப்பு போடுறாங்களாம். கௌசல்யாக்காக்கு கல்யாணம் தடப்படாம நடக்க வேண்டிக்கிட்டு இருக்கேன். கோவிலுக்கு போக அது ஒரு சாக்கடி உனக்கு. நீ ஒன்னும் போக வேண்டாம். முருகன் எங்கேயும் போக மாட்டான், அதே இடத்துலதான் இருப்பான். அப்படி நீ வந்து வேண்டுதல் செலுத்தினாதான் கௌசல்யா கல்யாணம் நடக்கணும்னா அவனே ஆள் விட்டு அனுப்புவான். அப்ப போய் பாத்துக்கலாம். இப்ப போய் வேலைய பாருடி, போடி. வா மகேஷ், என்ன அப்பா அனுப்பிச்சாரா? ஆமாங்க, நீங்க ஜாதகம் பொறுத்து பார்க்க சொல்லி கொடுத்தமிச்சிருந்தீங்களாமே. ஆமா. இதுல எதுவுமே கௌசல்யா ஜாதகத்தோட சேரலையா. குரு பலன் கௌசல்யா ஜாதகத்துல வரலையா. குரு வேற நீசனா போயிட்டானா. தோஷ பரிகாரம் முடியட்டும், அதுக்கேத்த மாதிரி ஜாதகம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லிட்டாரு. அப்படி என்னதான் அவ ஜாதகத்துல கோளாரோ தெரியல. வந்தது எதுவுமே பொருந்தறது இல்ல. வந்தாலும் ஏதாவது காரணத்துக்காக தட்டி போயிடுது. பேசாம ஜாதகம் பாக்குறத நிறுத்துறீங்களே. வர்றவங்க பாக்குறாங்களே. அப்போ ஜாதகத்தை மாத்தி எழுதுருங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்க அப்படி செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அவ போற இடத்துல நல்லா இருக்கணுமே. பொய் ஜாதகத்தால வாழ வேண்டிய பொண்ணுக்கு வாழ்வு கெட்டு போயிட்டா அதான் பயமா இருக்கு. நேத்திக்கடன் பாக்கி இருந்தாலும் கல்யாணம் தடபடும். அப்படி ஏதாவது பாக்கி இருக்கா? அப்படி எதுவுமே இல்லையே. முருகனுக்கு செஞ்சுட்டு தானே இருக்கோம். நம்ம கோயில் முருகனுக்கு தினைமா வெடிச்சா உடனே கல்யாணம் கை கொடுமா.
நம்ம முருகன் கிட்ட ஈடுபாடுள்ள குடும்பத்தார் தான் தினைமாவை இடிப்பாங்க. தேனும் தினைமாவும் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொடுத்தவங்களுக்கு உடனே நினைச்ச காரியத்தை செஞ்சிருவான். அப்படியா? ஆ, வேணும்னா கௌசல்யாவ கல்யாணத்தை செஞ்சவே முருகான்னு தினைமாவை இடிக்க சொல்லுங்களேன். அவளாவது உலக்கைய பிடிக்கிறதாவது தினமாவை இடிக்கிறதாவது கீழே கிடக்கிற கர்ச்சீஃப கூட குனிஞ்சு எடுக்க மாட்டா. அதுக்கு ஒரு ஆள் வேணும்பா. அப்போ நீங்க வேணும்னா அவங்க சார்பில் இடிங்களேன். மகளோட கல்யாணத்தை நடத்த கூடன்னு தாயார இடிச்சா உடனே காரியம் கைகூடிடும். ஐயோ, எனக்கு ஆர்த்தரைட்டிஸ் ட்ரபிள் இருக்குப்பா. குனிஞ்சு நிமிந்தா இடுப்ப வலிக்கும். தெரியாம இருந்தா அது வேற விஷயத்த வேற நீ சொல்லிட்ட. தெரிஞ்சு செய்யாம விட்டா தெய்வ குத்தம்பாங்க. மகேஷா, தெனை இடிச்சா உடனே கல்யாணம் கை கூடிடுமா? கண்டிப்பா, என்ன நம்புங்க. இது என் கண் கூட பார்த்த நிதர்சனம். அப்போ உமாவை விட்டு இடிக்க சொல்றேன். உமாவியா? ஆமா, கௌசல்யாவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக முருகனை வேண்டிக்கிட்டு இடினா இடிப்பா. உன்ன கோயிலுக்கு போறேன்னு கிளம்பிடுறா. அட, போற இடத்துல கோயில்லையும் கௌசல்யாவை உத்தேசிச்சு இந்த குடும்பத்துக்காக வேலை செய்யட்டுமே. உமா, அடியே உமா, எங்கடி? என்ன ஒரு இரக்க சுபாவம். உழைக்கிறது உமா, பலன் கௌசல்யாவுக்கு. ஏண்டி உமா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நீங்க தானே சாமி பாடெல்லாம் துடைக்க சொன்னீங்க. அத வந்து செஞ்சுக்கலாம். இப்ப நீ முதல்ல கோயிலுக்கு போய் கௌசல்யாவுக்கு நல்லபடியா சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு முருகனுக்கு தெனமாவை இடிச்சு நேர்த்திக்கடன் செலுத்திட்டு வாமா. இதெல்லாம் கொஞ்சம் தொடச்சிட்டு போறேன் அத்தை. ஏய், இத வந்து செஞ்சுக்கலாண்டி. முதல்ல நான் சொன்னதை செய். இந்தா, போகும்போது கடையில தெனை வாங்கிக்கோ. மாசம் மாசம் நிக்காத, போடி. சமர்ப்பியாமி. வாங்கோ. இந்தாங்க. உமா, ஏமா ரொம்ப நாளா இந்த கோயில் பக்கமே வரல? நான் விரும்பினா மட்டும் கோயிலுக்கு வந்துட முடியுமா சாமி? முருகனும் விரும்பினாதானே நான் கோயிலுக்கு வர முடியும். வாஸ்தவமான பேச்சு. முருகன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாமா. வாங்கிக்கோ. முருகா, பலனை எதிர்பார்க்காம இந்த அனாதைக்கு சோறு போட்டு காப்பாத்துற அத்தை நல்லா இருக்கணும்.
தீபாக்காவும் குழந்தைகளும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். தீபாக்கா புருஷன் மனம் தெரிந்து எல்லாரோடையும் நல்லபடியா இருக்கணும். விவேக் படிச்சு முன்னேறி நல்ல பேர் எடுக்கணும். கௌசல்யாக்காவுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குடியும் கொடுத்தனமுமா ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும். குருக்கள் மகன் மகேஷ் வாயால கேடுறான். அவனுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்து இந்த ஊரை விட்டு அனுப்பிவே. இது முருகனோட வேலையா இருக்காதே. அடியே அறிவு கட்ட பக்தையே, உன் பக்திக்கு மெச்சினோம். மகேஷ ஊரு விட்டு விரட்டுறதுல உனக்கு ஏம்மா இவ்வளவு அக்கறை? மத்தவங்களுக்காக நீ வேண்டிக்கிற, உனக்காக வேண்டிக்கிறதுக்கு நான் இங்க இருக்க வேணாமா? தேவையே இல்ல, முருகன் பாத்துப்பான். நினைக்கிறது நாமளா இருந்தாலும் முடிக்கிறது முருகன் தான். அது நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மத்தவங்களுக்காக வேண்டிக்கிட்டே, அதுக்கும் பொருத்தமா இருக்கும். கெட்டவங்களுக்காக வேண்டிக்கிட்டா கிட்டாது முருகன் அருள். உன்னை வேலை வாங்குறவங்க அத்தைய வேளால குத்த போறா வேலன். இங்க உன்னை தவிர எல்லாரும் நல்லவங்க தான். அத்தை தான் என்ன மனப்பூர்வமா நம்பி நான் வேண்டிக்கிட்டு செஞ்சா நல்லது நடக்கும்னு என்ன திணையடிக்கு அனுப்பி வச்சாங்க. அசடு, உன்னை கோயிலுக்கு வர வைக்கிறதுக்காக அந்த வேண்டுதல் சொன்னதே நான் தான். சும்மா டூ போடாதடா. ஏய், வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல், சக்திவேல், தங்கவேல், வேல்வேல், தணிகைவேல், வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல், சக்திவேல், தங்கவேல், தணிகைவேல், வேல்வேல், வெற்றிவேல். பாட்டி, நான் தீபாராதனை பார்த்து வந்துடுறேன் பாட்டி. சுந்தரா போற்றி, கண்டா போற்றி, கடம்பா போற்றி, வேலா போற்றி, முருகா போற்றி, சண்முகா போற்றி, கார்த்திகேய போற்றி, சுப்பிரமணிய போற்றி, சோமநாதா போற்றி. வேல் பிடித்த கைகள் ஒரு பக்திக்காக உலக்கையும் பிடிக்கிறதே அப்பா. வேலை செய்ய வேலனே வருவான்னு நிரூபிச்சுட்டே அப்பா முருகா. வெற்றி வாழ்வில் எதிலும் காண வேலனை பாடு, மன வேதனைகள் தீர பழனி வேலனை பாடி, சுற்றி வரும் பகை விரட்ட வேலனை பாடி, உன்னை சுற்றி வரும் பகை விரட்ட வேலனை பாடி, எந்த நாளும் இன்பமாக வாழ வேலனை பாடி, வேலனை பாடி, பழனி வேலனை பாடி. வேலா முருகா. அண்ணே, நமக்கு இருக்கிற எத்தனையோ பிசினஸ் டென்ஷன்ல நம்ம தங்கச்சியை நினைக்கிறதும் அவ கூட பேசுறதும் தான் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆறுதல். என்ன பொதுவா சினிமால ஹீரோக்கள் தான் தங்கச்சி மேல பாசத்தை பொழியற மாதிரி காமிப்பாங்க. வில்லன்களும் அதை விட ஒரு படி மேல போய் தங்கச்சி மேல பாசத்தை பொழிவாங்க. அதான் நிஜம். நம்மள மாதிரின்னு சொல்றீங்க. என்னையா மனோகர், என்னாச்சு? டெண்டர் கை நழுவி போயிடுச்சு சார். என்னது, கை நழுவி போச்சா இல்ல கை மீறி போச்சா? குணசேகரா, அத நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. மேற்கொண்ட விஷயத்த சொல்லு. சமீப கால நம்ம தொழில் எதிரி செண்பகராமன் கம்பெனி தாங்க டெண்டரை இந்த முறையும் கூடுதல் கொட்டேஷன் கொடுத்து எடுத்திருக்காங்க. அவங்க கைக்கு போகும்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வேலை செய்ய வேண்டாமா? இல்லைங்க, உள்கை விளையாட்டெல்லாம் செல்லுபடி ஆகல.
டெண்டர் எடுக்கிற விஷயத்துல நம்ம கம்பெனி டபுள் கிராஸ் பண்றதா கலெக்டர் கிட்ட புகார் கொடுத்துட்டாங்க. சரி போ. சமீப காலமா அந்த செண்பகராமன் கம்பெனி ரொம்பவே நம்ம காலம் எதிக்குதே. டெண்டரை கோட்டை விட்டதுக்கோ, பல ஏஜென்சிஸ் நம்ம கிட்ட இருந்து கைமாறி போனதுக்கோ, நம்ம சம்பாதிக்கிறதுல அவங்க குறுக்க புகுந்ததுக்கோ, பணம் போனதுக்கோ நான் கவலைப்படல. பிசினஸ்ல நம்ம தான் நம்பர் 1 நினைக்கிறவங்க எல்லாம் இப்பெல்லாம் சாவு வீட்டுல துக்கம் விசாரிக்கிற மாதிரி துக்கம் விசாரிக்கிறாங்க. என்ன, அந்த டெண்டர் கைவிட்டு போயிடுச்சா, அந்த ஏஜென்சி கை மாறிடுச்சா அப்படின்னு கௌரவ பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? மீன் தின்னு புழுவுக்கு முடிவு, மீனுக்கு நாரை கொத்தி முடிவு, அந்த நாரைக்கு மனுஷனால முடிவு. இந்த முடிவெல்லாம் பசிக்கு இரையா வருது. நம்ம முடிக்கிறது பசிக்காக இல்ல, முதல் இடத்தை தக்க வச்சுக்கணும்ன்றதுக்காக. போ, சாம்பான் மூலியமா நாகம்மாக்கு தகவல் சொல்லிடு. அவ எதையாவது ஏவி விட்டு சத்ரு சம்ஹாரம் பண்ணிடுவா. அந்த ராஜசேகர் கிட்ட எனக்கு பிடிச்ச குணமே அதுதான். அவங்க கஷ்டத்தை கூட தாங்கிக்குவானுங்க, அடுத்தவங்க சந்தோஷத்தை தாங்கிக்க மாட்டானுங்க. தான் மேல போக அடுத்தவன் கீழே போகணும்னு ஒரு சங்கல்பமாவே இருக்காங்க. அப்ப பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? பண்ணு, ஆனா பாதையை மாத்து. எந்த வழியா போறோம்? மயிலாடு சோலை வழியா. ஏன் இந்த திடீர் மாற்றம்? எல்லாம் காரணமாத்தான். என்ன காரணம்? செருப்பால அடிப்பேன். காரியத்தை செய், காரணத்தை கேட்காத. நானா சொன்னா கேட்டுக்க. நீங்க சொன்ன சரிதான், சொல்லுங்க. மயிலாடு சோலையில சின்ன பையன் சிங்கார வேலனுக்கு பிரபலமான ஒரு கோயில் இருக்கான். பக்தர்களுக்கு வேணுங்கிற வரத்தை வாரி வழங்கிட்டு இருக்கானா. அவனோட கொட்டத்தை அடக்கணும், அந்த ஊர் மக்களை என் பக்கம் திருப்பணும், என்ன வணங்க வைக்கணும். ஆக ஒரு பிரளயத்தை ஏற்படுத்த முடிவு பண்ணிட்டேன். நான் கேள்விப்பட்டதை சொல்றேன் கேளு. அந்த கோயில்ல தான் ஒரு கிழவி இருக்கலாம், ஔவையாரோட மறுபிறப்பான். முருகர் ராத்திரில வந்து மடியில படுத்துக்கிட்டு பாட சொல்லி கேக்குறானா. ஓ, ஆகிருஷ்ண சக்கரத்தை உன் துர்மந்திரத்துல இழுத்துருவேன். அந்த கிழவி என்ன பண்ணுவ, எப்படி சமாளிப்ப? சாம்பா சாம்பா, அந்த சின்ன பயலையே நான் தூசியா நினைக்கிறப்ப கேவலம் அவனோட பக்தியை சமாளிக்கிறதா கஷ்டம். அவ ஔவையா இருந்தாலும் சரி, ஔவையோட வெவ்வையா இருந்தாலும் சரி, அந்த முருகனோட சேர்த்து அவளுக்கு முடிவு கட்டிடுறேன்.